ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் ஆயில் எப்படி ஹேருக்கு ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆயில் வந்து ஆக்சுவலாக வந்து வெரி குட் ஃபார் எ ஹெல்த். உங்கள் ஹேர் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் லெவல் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அப்புறம் வந்து உங்கள் பாடி வந்து நல்லா கூல் பண்ணும். லைக் வாட் எவர், லைக் நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில், அந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் உங்கள் பாடி நல்லா கூல் பண்ணும். இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப கூல் பண்ணுறது ரொம்ப மேஜர் ரோல் எடுத்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து உங்கள் இப்போ ஹேர் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம், ஃபிஸியாக இருக்காது. இட் ப்ரிவென்ட்ஸ் அது ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் லைக் நீங்கள் ஹேருக்கு டெய்லி வந்து ஆயில் தடவலைன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் வந்து ஹெவி ஆயில் வந்து உங்கள் தலையில் வந்து ஹேருக்கு வந்து கொடுக்கல, அதுக்கு ஒழுங்கான நியூட்ரிஷன் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா வந்து என்ன ஆகுங்கிறது சொல்கிறதுக்கு ஐ திங்க் வந்து ஒரு நைஸ் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஸோ. பிகாஸ் நான் ஃபியூ இயர்ஸாக வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஹேருக்கு வந்து நல்ல ஆயில் தடவுறது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நான் ஷாம்பு அப்ளை குளிச்சுட்டு வந்தால் ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா பவுன்ஸியாக ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரியும் காட்டுச்சு. ஸோ ஆயில் தடவுனா அடர்த்தி கம்மியாக காட்டுமே அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஆயில் தடவாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட எண்ட் கன்க்ளூஷன் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு நிறைய ஷாம்பூ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன், எந்த ஷாம்பு புதுசாக லான்ச் ஆகிருக்கோ இல்லை எந்த பாட்டில்ஸ் ரொம்ப அழகாக இருக்கோ அந்த மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ணி ரொம்ப ஒயிட் ஹேர் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹேருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நல்ல ஒரு ட்ரை ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் வந்து ஹேரை பார்த்தாலே ரொம்ப வீக்கான ஹேர், ஸ்ட்ரென்த்தாக இல்லாத ஹேர் மாரி ரிவீல் பண்ணிட்டுருச்சு ஹேர். ஸோ அப்போ தான் வந்து ஐ ஃபெல்ட் லாட் லைக் நம்மளோட மதர், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அப்ளை ஆயில் ஃபார் யுவர் ஹேர் டெய்லி. அது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் உணர்றேன். தட் டூ ஆஃப்டர் மை டெலிவரி, லைக் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஹேர் லாஸ். அதை நான் போக்குறதுக்கு வந்து நான் இன்டேக் மட்டும் இல்லாமல் லைக் ஹேருக்கு ஆயில் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் அதுக்கு கொடுத்தா தானே அது கொஞ்சம் ஹெல்த்தியாக மாய்ஸ்சர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து என் பாடியும் கூலாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் செய்கிறது வந்து அந்த ஆயில் தான். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் இட். அண்ட் இப்போ நான் அந்த மிஸ்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஸோ வாட் ஷுட் ஐ ஹவ் டன் இஸ் லைக் நான் டெய்லியும் வந்து சாப்பிட்றத வந்து மிஸ் பண்ணாத மாதிரி நான் எப்படி பார்த்துட்ருக்கேன். டெய்லியும் நான் சாப்பிட்றத வந்து மிஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறது அந்த மாதிரி நான் ஆயில் அப்ளை பண்ணுறதும் டெய்லி மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஐ ஷுட் ஹவ் டன் இட். லைக் நிறைய இல்லைனாலும் அட்லீஸ்ட் லைட்டானாச்சும் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். அதை நான் இப்போ மிஸ் பண்ணதுனால என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஒயிட் ஹேர்ஸ், க்ரே ஹேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹெல்த்தியாக இல்லை. இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் லைட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன்னா இப்போ என்னோட ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதை நான் டெய்லியும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஒரு நெசசரி இருந்திருக்காது எனக்கு. ஸோ அது வந்து என்னோடய கேஷுவல் ஃப்ளோ லைக் டே டு டே ரொட்டீனாக வந்து அந்த ஆயில் தடவுறது, அந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறது வந்து டே டு டே ரொட்டீனாக போயிருக்கும். இப்போ இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நான் வந்து ஒதுக்கி ஐ ஹாவ் டு மெயின்டைன் மை ஹேர். ஸோ இப்போ வந்து தான் ஐ குட் ரீகால் எவ்ரி திங்ஸ் லைக் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அப்பா அம்மா வந்து ஆயில் இவ்வளோ நெசசரி ஃபார் ஹேர்னு சொன்னதெல்லாம் வந்து இப்போ தான் தெரியுது. அண்ட் மோர் ஓவர் வந்து நான் நிறைய ஸ்டைலிங்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். லைக் ஹேரை வந்து லூஸ் ஃப்ளோ ஹேர்லேயே ரொம்ப இருக்கிறது, இன்னொன்று ஹீட் கொடுக்குறது, தலை குளிச்சா வந்து ப்ளோ ட்ரை தான், வெயிட் பண்ணி காய வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை ஈரமாக இருக்கும் போது எடுத்து கட்டிடுறது, அந்த மாதிரி ரொம்ப ஹேருக்குன்னு வந்து டைம் பெருசாக கொடுக்காம ரொம்ப அது ரொம்ப லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிட்டதோட இதுதான் பின்னாடி கன்ஃபியூஷன் தான் எனக்கு இப்போ இருக்கிறது. அது இல்லாமல் ஹெவி கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் ஹேருக்கு. அதெல்லாம் வேறு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் திஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ முன்னாடி வந்து நான் ஸ்பென்ஸ்டராக சிங்கிளாக இருந்தப்போ ஒரு ஈஸி ஃப்ளோ ஆஃப் ஒர்க்கை வந்து கண்டினியூ ப்ராசஸை வந்து ரெகுலராக பண்ணாமல் இருக்கிறதுனால ஆஃப்டர் டெலிவரி ஐ ஹேட் லாட் ஆஃப் ஹேர் லாஸ். அப்படியே முடி சும்மா விரிச்சிட்டு தலை சீவினாலும் கடற்கரை நிறைய முடி கொட்டும். அதை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போகும். அப்படியே வந்து அவ்வளோ முடி வந்து இப்போ முடிதான கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகு. இது வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிறப்ப மறுபடியும் வாட் ஐ ஸ்டார்டட் இஸ் லைக் ஹேருக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து ஹேரை அந்த ஆயில் தான் மெயின்டைன் பண்ணுங்கிற விஷயம் லைக் ரீகால் பண்ணி
இப்போ தான் வந்து ஐ ஃபெல்ட் இட். ஸோ வாரம் வாரம் வந்து என்ன பண்ணுறது, நல்லெண்ணெய் தடவுறது, நல்லெண்ணெய் தடவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுற விஷயம்லாம் இப்போ நான் வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை. அது இல்லாமல் வந்து ஆயில் வந்து அட்லீஸ்ட் ஸ்கேல்ப்க்குனாச்சும் நான் இப்போ வந்து தடவிடுறேன். இன்னொன்று என்னென்னா, ஹேர் லாஸ் நிறைய ஆக ஆக ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிருது. ஐ மீன் டு சே அந்த அடர்த்தி வந்து இப்போ குறைய குறைய வந்து எண்ணெய் தடவைனா இன்னும் வந்து அடர்த்தி குறைஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ நான் அதை மைண்ட் பண்ணாமல் மறுபடியும் வந்து ஆயில் தடவைன்னா அடர்த்தியாக காட்டும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வர வர வந்து நான் ஆயில் தடவ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆயில் தடவை கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்குது இப்போ என் ஹேரு. ஸோ இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில் இது 3 கலந்த மாரி என் பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இப்போ முன்னாடி மாதிரி நான் லைட்டான ஆயில் வைக்கிறதில்ல. நல்லா தலைக்கு வந்து எண்ணெய் நல்லா சொதன்னு இருக்கிற மாதிரி அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்னாச்சும் என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அந்த ஆயில் வந்து என் ஹேரில் வந்து ஸ்கேல்பில் போய் வாட் இட் டூ லைக் அது என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அது பண்ணட்டும். அதோட ஒரிஜினல் நேச்சுரல் ப்ராசஸ் என்னவோ அது பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக ஐ வெயிட் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் தான் தலை குளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து இட்ஸ் குட் ஃபேட்டி ஐட்டம்ஸ்லாம் அதில் நல்லாயிருக்கு. உங்களோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து கேஸ்டர் ஆயில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். மாய்ஸ்சர் லாஸ் இல்லாமல் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கோ உங்களோட இது. அது இல்லாமல் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். கோகோனட் ஆயிலோட நம்ம ரெகுலராக இந்தியன்ஸ் லைக் சவுத் இந்தியன்ஸ் வந்து கோகோனட் ஆயில் டெய்லி தடவுறத நெசசிட்டி வந்து டேமேஜ் ஹேர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். லைக் இப்போ நான் தடவை இப்போ நான் வந்து ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது ரிப்பேரான முடியை வந்து கோகோனட் ஆயில் தடவி வந்து ஐம் ஜஸ்ட் பழைய கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்லி ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட் அண்ட் கொஞ்சம் அச்சீவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 1 இயருக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். இதை தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ வந்து பண்ண ஹேர் வந்து க்ரோத் லென்த் வந்து ஜாஸ்தியாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. அந்த அடர்த்தியும் மறுபடியும் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயிலும் வந்து நல்லெண்ணெய் மாதிரி நல்லா வந்து கூல் பண்ணும் உங்கள் பாடியை. ஸோ இது 3ம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் நான் தடவினதுக்கப்புறம் அப்ளை கூட பண்ணுவேன், மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நாங்கள் தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பாத் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நான் எடுத்த ஆயில் பார்த்ததுனால மறுபடியும் எடுத்திருக்கேன் ஆயில். இது நான் அப்படியே கையில் காட்டன் பால்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்கேல்ப்லாம் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம் நான் பண்ணுறதில்ல. இப்படியே கையிலே ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிடுறது. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் க்ரே ஹேர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹேர் லென்த்தாக இருக்குது, பட் எண்டில் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ அதை நான் ரொட்டீன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது எப்போ நான் நல்லெண்ணெய் தடவுறேனோ முக்கால்வாசி அப்போ வந்து நான் ஷாம்பு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஐல் டேக் டைம் சீயக்காய் போட்டு டைம் கொஞ்சம் அதுக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாஷ் பண்ணுவேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு நல்லா முடியை வந்து ஹேர் ட்ரை இப்போ நான் ஜாஸ்தி பண்ணுறதில்ல. பிகாஸ் எங்கேயாச்சும் அவசரமாக வந்து ஃபங்க்ஷனுக்கு எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இப்போ நான் ஹேர் ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி டெரஸ்க்கு போயிட்டு வெயிலில் நீட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டெரஸ்க்கு போய் வெயிலில் வந்து காய வைக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து டேபிள் ஃபேன், வீட்டில் நம்மளுக்கு டேபிள் ஃபேன் இருக்கும்ல, அந்த டேபிள் ஃபேன் இது ஓட விட்டுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து முடியை ட்ரை பண்ணி விட்ருவேன். ஸோ இதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஆயில் தடவிட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக மசாஜ் பண்ணுறேன், காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 2 மினிட்ஸாக வந்து தலை ஃபுல்லாக இப்போ எண்ணெய் தடவிருக்கேன், எண்டு வரைக்கும் தடவிருக்கேன். ஸோ 2 மினிட்ஸாக மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ரொம்ப பார்லரில் பண்ணுற மாதிரிலாம் மசாஜ்லாம் இல்லை, ஜென்டிலாக உங்கள் ஃபிங்கர்ஸை இதுக்குள்ளே ஹேர்க்குள்ளே விட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப்லாம் நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ஆயிலில் வந்து நல்லா போகிற மாதிரி. ஸோ இதே தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கும். ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேண்ட் போட போகிறேன். ஸோ இது பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு குளிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெஷ் அப்பியரன்ஸ், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுதான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது வருதானே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீன்வால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹேர் வந்து சீக்கிரம் பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் எனக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி ரெடியூஸ் வந்து சூப்பராக ஆகுது. ஒயிட் ஹேர் க்ரே ஹேர்ஸ்லாம் அப்படியே பிளாக்காக உடனே அதுலாம் சொல்ல மாட்டேன்.
ஸோ ஆகி ஒயிட் ஹேர் ஆனது ஓகே, என்னால் என்ன அது என்ன ஆகிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு பிளாக் ஹேர்ஸ் எல்லாம் ஒயிட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது ஐ எம் வெரி ட்ரூ ஃப்ரம் மை ஹார்ட். இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஜாஸ்தி கெமிக்கல்ஸ் நான் இப்போ வந்து என் ஹேருக்கு நான் போடுறது இல்லை. இப்போ வந்து ஷியக்கா தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஷாம்பூவில் என்ன கெமிக்கல்ஸ், நோ சல்ஃபேட், அதுமாரி வந்து சல்ஃபேட்டா சரிதா சல்ஃபர் சாரி அந்த கெமிக்கல் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான், அதை நம்பி தான் வி ஆர் கோயிங் த. ஸோ நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நான் ஷேக்காக யூஸ் பண்ணி தான் குளிக்க போகிறேன். ஸோ குளிச்சுட்டு நான் டெரஸ்க்கு போய் முடிய காய வைக்க போகிறேன். ஐ லைக் டு கிவ் சம் டைம். ஏன்னா ஹேர் வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறதுல வந்து ஒரு 10 minutes கொடுக்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ண போகிறேன். ஸோ லைக் நான் வந்து இனிமேல் எந்த ஸ்டைலிங்ஸோ ஹீட்ஸு அந்த மாதிரிலாம் கேர்ள் அதெல்லாம் வந்து பண்ணலைனாலுமே கேஷுவலாக ஒரு கேட்சர் போட்டாலே ஹேர் வந்து அழகாக இருக்கிறது வந்து எப்போ நான் ஃபீல் பண்ணுறனோ அன்னைக்கு தான் வந்து நான் இத்தனை நாளாக ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ப்ராசஸ்லாம் வந்து இட்ஸ் ரியலி குட். அப்புறம் வந்து அது ரொம்ப ஹாப்பினஸ் தருது. மறுபடியும் என்னோடய ஹேர் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ஐ லைக் டு என்ஜாய் இட், ஐ ரியலி என்ஜாய் இட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் லைக் இதோட ஃபினிஷ் லைக் ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய முடியை வந்து காய வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். லைக் அந்த அப்பியரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ லைக் அதோட லுக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுப்பேன். நீங்கள் பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஃபோர் ஃபாதர் அண்ட் நம்ம கிராண்ட்மா மதர் முதற்கொண்டு எல்லாருமே நம்ம சொல்கிற விஷயம் தான் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஆயில் தருவாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லவ் யூர் ஹேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கேட்ச் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.